வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் பலாப்பழத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பலாப்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பலாப்பழ சீசன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி பலாப்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழ கேசரி பண்ணுறதுக்கு இந்த பலாப்பழத்தை நாம் சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது, இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பலாப்பழம் சேர்த்துக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 10 to 15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே நெய்லையே 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நாம் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்லையே 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், இதை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 2.5 to 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பலாப்பழத்தை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலாப்பழ வாட்டரில் நாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கலர் பவுடர் சேர்த்தும் போது நல்ல எல்லோயிஷாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அதனால நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ரவையை கொஞ்சம் வேக விட்டுடலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிளறி விடலாம். 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ சுகர் சேர்த்ததும் ரவை அப்படியே மெல்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா சுகரோட அளவு கம்மியோ ஜாஸ்தியோ நீங்கள் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணும்போது நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய்யை கேசரியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி பலாப்பழ கேசரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.